ஹர்ன்னு ஒரு படமே எடுத்துட்டாரு. அது அந்த கதையில எப்படின்னா, அவர் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட் மாரி ஆளு. அவர் வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாங்குவாரு. அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எழுத அந்த மாரிலாம். கடைசில வந்து அத லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அதுதான் வந்து சாம் ஆல்ட்மேனே வந்து அவன் ட்வீட் வேற போடுறாரு. அதுவே பயங்கரமா இருக்கு. அவர் எந்த அர்த்தத்துல போட்டாருன்னு தெரியல. ஆனா பசங்கலாம் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா இது பயங்கரமா பேசுது. நம்ம சேனல்ல வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ் பத்திலாம் பேசியிருக்கோம். பேசும்போது ஒரு ஒரு வாட்டியும் சொல்லுவோம். இது பயங்கர ரெவல்யூஷன் மாரி இருக்கு அப்டின்ற மாரி. இப்ப இத பார்க்கும்போது இது தான்டா ரெவல்யூஷன் அப்டின்ற மாரி இருக்கு. ஒரு ஒரு வாட்டியும் இந்த கம்பெனிஸ்லாம் அப்டேட் விடும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு ஆச்சரியப்படுத்துது இந்த ஏஐலாம். இப்போ வந்து ஓப்பன் ஏஐல வந்து 4O விட்டுருக்காங்க. அந்த ஓக்கு என்ன மீனிங்னா ஆம்னி மாடல்னு சொல்றாங்க. அது என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சாட் ஜிபிடின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ஏஐ இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு டால்இன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோக்கு சோரான்னு வச்சிருக்காங்க. இந்த மாடல் வந்து ஜிபிடின்னு விட்டுருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாமே இதுக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஃப்ரீயா விடுறாங்க. அதுதான் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம சாட் ஜிபிடி வந்து நம்ம சாட் பண்ற பாட் மாதிரி இருக்கும். நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தா அதுக்கு டெக்ஸ்ட்ல வரும். இது வந்து நம்ம கூட ஒரு ஹியூமன் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்ம ஒரு சிரி கிட்ட பேசணும் இல்ல கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட பேசணும்னா அது ஒரு மாதிரி ஃபார்மலா இருக்கும். இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எமோஷனலா ஒரு எனர்ஜியா பேசுற மாதிரி பண்ணியிருக்காங்க. பயங்கரமா இருக்கு பார்க்கறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏய் சிரி, ஹவ் ஆர் யூ? I'm happy to be here. இது ஒரு மாதிரி நார்மலா இருக்கு. இதுவே ஜிபிடி பேசும்போது பார்த்தா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். Try a couple deep breaths. Can you give me feedback on my breaths? Okay, here I go. Mark, you're not a vacuum cleaner. Breathe in. இது அப்படியே மனுஷங்க பேசுற மாதிரி அப்படி பேசிட்டு இருக்கு. இது இந்த நொட்டேஷன்லாம் சொல்லுவாங்களே இப்படி ஏத்தி இறக்கலாம் பேசிட்டு இருக்குது. அது அந்த எனர்ஜியோட பேசுது. இது நிறைய பேருக்கு இது ப்ளஸ்ஸாவும் சொல்றாங்க. சில பேர் இது மைனஸும் சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஒரு வாட்டி இப்படி எனர்ஜியா ஜாலியா பேசியிருந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? வெறுப்பாயிடாது சில டைம். அந்த மாதிரி சொல்றாங்க. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து ஒரு நார்மலாக ஒரு சிரி ஒரு கூகுள் அசிஸ்டன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் எடுத்துக்கொண்டாங்க. இது வந்து 232 மில்லி செகண்ட்ஸில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹியூமன்ஸ் பேசினா என்ன செகண்ட்ஸில் ரெஸ்பாண்ட் பண்ணுமோ அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதை வந்து நம்ம இன்டரப்ட்டும் பண்ணலாம். இப்போ நம்ம அதுக்கிட்ட ஒன்று சொல்கிறோம், அது திருப்பி ரிப்ளை பண்ணுது. அது முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு இல்லை, அப்படியே கூட நம்ம அதை இன்டரப்ட் பண்ணிட்டு அப்படியே பேசலாம். அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. இந்த ஜிபிடினா என்ன அர்த்தம்னா ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. நம்ம கேட்கும் போது அதுலேருந்து ஆன்சர்ஸ் எடுத்து கொடுக்கும். இதில் வந்து பில்லியன் கணக்கில் ஃபோட்டோஸு தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹவர்ஸான ஆடியோஸ் வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ எது கேட்டாலும் சொல்லும். இப்போ நீ ஒரு கவ்வுன்னு சொன்னோன்னா அந்த கவ்வோட லெக்ஸு ஆனு அது ஸ்கின்னு அது சவுண்ட் எப்படி பண்ணணும் எல்லாமே இதில் ஸ்டோர் ஆயிரும். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா இப்போ நம்ம ஆடியோ கொடுத்தும் ஆடியோ அவுட்புட் வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ வச்சும் நம்ம அவுட்புட் வாங்கலாம். இப்போ ஒரு பேப்பரில் வந்து ஒரு சம் போடுறோம், அந்த வீடியோ காமிச்சிட்டு இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லணும் அதே மாதிரி சொல்லும். இப்போ நிறையா பண்ணலாம் இதை வச்சு. இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்தோன்னா ஒரு நம்பர் மாதிரி இருக்கும், பசில் மாதிரி. இதை காமிச்சு இந்த பசில் எப்படி சால்வ் பண்ணுறோன்னா அசால்ட்டாக சால்வ் பண்ணிட்டு போவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டிரான்ஸ்லேட் பயங்கரமாக பண்ணும். இப்போ நம்ம இங்கே வச்சுட்டு நான் இங்கிலீஷில் பேசும்போது தமிழில் சொல்லு, தமிழில் பேசும்போது இங்கிலீஷில் சொல்லு, நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அது பாட்டை அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். அதெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு ஒரு பயங்கரமான அப்டேட் என்னன்னா இதனால நம்ம ஃபேஸ் எமோஷன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இப்படி கேமில் வச்சுட்டு இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் நீ நல்லா ஹாப்பியாக தான் இருக்க, சர்ப்ரைசிங்காக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். எப்படின்னா இப்போ நம்ம எமோஷன்ஸில் வந்து ஹாப்பி, சேட், பேட் அந்த மாதிரி இருக்கும். அதில் சப்டிவிஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஹாப்பின்னு எடுத்துக்கிட்டால் ப்ரௌடான ஹாப்பி இருக்கும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் அந்த மாதிரி அது வரைக்கும் நம்மளை நோட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த எமோஷன்ஸ்லேயே வெறும் ஹாப்பி சேடுன்னு இல்லாமல் பயங்கர டீப்பாக போய் நம்மளை நோட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்போ டாகு காமிச்சு அது இதுதான் என் டாக் அப்படின்னா அது கூட கொஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணுது, பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து இந்த ஓப்பன் ஏஐயோட யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் நான் ஒன்று பார்த்தேன், ஒருத்தர் வந்து இன்டர்வியூக்கு ரெடி ஆவார். அதுக்கிட்ட வீடியோ காலில் கேட்டுட்டு இருப்பார், நான் இன்டர்வியூக்கு போக போகிறேன், எப்படி நான் கரெக்டாக இருக்கேனா அப்படின்னு. கரெக்டாக தான் இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று கையை வச்சு இந்த தலையை மட்டும் வாரிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அவர் வேணும்ட்டு கழிச்சு விட்ருப்பார், தலையை மட்டும் வாரிக்கோங்கன்னுவார். அவன் வந்து பேசாமல் நான் என்ன பண்ணுறேன் ஒரு கேப் போட்டுக்கிறேன்ட்டு கேப் போடுவார், வெயிலுக்கெல்லாம் போடுறது. நல்லா இருக்கு கேப்பு, பட் இன்டர்வியூக்கு இது செட் ஆக மாட்டோம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஒரு மனுஷன் மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போலியே அந்த மாதிரி பேசுது. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இதை ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. இப்போ வந்து நான் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் 3.5. 4 வந்து காசு கட்டி பண்ணுற மாதிரி இருக்கும், $20. இந்தியா மதிப்புக்கு 2000 கிட்ட வரும். இப்போ வந்து இந்த அப்டேட் வந்து அந்த ப்ளஸில் தான் இருக்குது, சாட் ஜிபிடி ப்ளஸில்.
ஆனால் ஃப்ரீயாக விட போகிறாங்க. அது எப்படி விட போகிறாங்கன்னு தெரில. தனி ஆப் விட போகிறாங்களா இல்லை இந்த ஆப்லேயே வருமான்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக இது ஒர்த்தான அப்டேட் தான். இது வேற ஃப்ரீன்னு வேற சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு செம்மையாக யூஸ் ஆகும். ஆப் மாதிரி விட்டாங்களே, எதுவும் டிவைஸ் மாதிரி விட்டுருந்தா அதுவே நல்லா காசு பார்த்துருந்தேன். நமக்கே தெரியும் அலெக்சான்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி கூகுள்லேயும் ஒன்று இருக்குது. நம்ம நார்மலாக பேசினா அலெக்சா அந்த டிவி ஆன் பண்ணும், சுவிட்ச் ஆஃப் ஆஃப் பண்ணு, நான் பேடாக இருக்கேன் எனக்கு ஒரு ஜோக் சொல்லணும் சொல்லும். ஆனால் அதுக்கெலாம் வந்து டிவைஸ் இருக்கும், சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். இது பரவாயில்ல, ஆப்னா யார் வேணால் டவுன்லோட் பண்ணிடலாம். இந்த அப்டேட்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா பயமாக இருக்குது. ஏன்னா நமக்கே தெரியும் இந்த சிட்டி வந்து ரெட் சிப் ஆனால் எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி நம்ம ஃபோனில் வந்து ஒரு ஆப் ஏற்றோம்னா அது கண்ட பர்மிஷன் கேட்கும். அந்த ஆப்புக்கும் அது கேட்குற பர்மிஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது. நார்மல் ஒரு ஆப் ஏற்றா கேலண்டர் பர்மிஷன் கொடுக்கணும். இது எதுக்குடா இது சம்மந்தமே இல்லை. அந்த மாதிரி எல்லா பர்மிஷன்ஸும் கேட்கும். இது வேறு நம்மளோட எமோஷன்ஸ்லாம் பார்க்கும். அப்போ இந்த கண்ணு ஸ்கேன் பண்ணுறது, ஃபிங்கர் பிரிண்ட்டு, அந்த மாதிரி எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு என்னைக்கு இந்த எந்திரனில் வர மாதிரி எதனால் உங்களை பார்த்து எல்லாம் பயந்தாங்கன்னு கேட்கும்போது அந்த ரோபோட் சொல்லும் நாங்கள் வந்து தனியாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி எதுவும் நம்மளை எதுவும் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் ஹர்ன்னு ஒரு படமே எடுத்துட்டாரு. அது அந்த கதையில் எப்படின்னா, அவர் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட் மாதிரி ஆள். அவர் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாங்குவார். அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எழுத அந்த மாதிரிலாம். கடைசியில் வந்து அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுதான் வந்து சாம் ஆல்ட்மேனே வந்து அவன் ட்வீட் வேற போடுறாரு. அதுவே பயங்கரமாக இருக்குது. அவர் எந்த அர்த்தத்தில் போட்டாருன்னு தெரில. ஆனால் பசங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா இது பயங்கரமாக பேசுது. அதுவும் இல்லாமல் இந்த டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் பண்ணுறதெல்லாம் பயங்கர ஸ்பீடாக ஆக்கியிருக்காங்க. இங்கிலீஷாக இருக்கட்டும் சரி, தமிழாக இருக்கட்டும் சரி. நான் தமிழ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா செம்ம ஃபாஸ்ட்டாக வருது. அதோட ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாகவே பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ஸும் தமிழில் வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து மக்களுக்கு ஒரு பயங்கர யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக இருக்கும்.